Hello friends, welcome back to Aruvi Tech News. இப்போ நம்ம சேனல்ல கந்தார்ல இருந்து ஒரு ரெக்யர்மெண்ட் ஆஃப் கேம்பஸ் டிரைவ் போட்டிருக்காங்க. இது பைத்தான் டெவலப்பர் as a சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ரோலுக்கான ரெக்யர்மெண்ட். ஸோ இந்த ப்ராசஸ்க்கு டெஸ்ட் வந்து லைவ்ல இருக்கு. ஸோ அதனால ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஸோ அப்பதான் எப்படி நீங்க வந்து அந்த டெஸ்ட் அட்டென்ட் பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில் வீடியோ தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல போற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து வேலைக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. எந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து ரெக்யர்மெண்ட் வருது, எப்படி அப்ளை பண்றது அப்படின்றது தெரியாம இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. ஸோ நீங்க இப்போ பார்க்குறீங்க அப்படின்னா உடனே அந்த டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணிடுங்க. புதுசாக வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோலாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஏதாவது டவுட்ஸ் இல்லை இந்த வீடியோ எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கந்தார் ஆஃப் கேம்பஸ் டிரைவ். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ரோலுக்கான ரெக்யர்மெண்ட். ஆனால் மெயினாக பைத்தான் டெவலப்பருக்கு தான் வந்து அவங்க ஆக்சுவலாக கேட்குறாங்க. பைத்தான் நீங்கள் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத போட்டிருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்ட் டேஸில் எல்லா கம்பெனிஸுமே வந்து பைத்தானுக்கு இப்போ லாஸ்ட்டாக நான் ஒரு வீடியோ ப்ரீவியஸாக போட்டிருந்தேன். அதுவுமே வந்து பைத்தான் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி பைத்தான் நீங்கள் நார்மலாக நீங்கள் வந்து படிச்சிருந்தாலுமே ஒரு நீங்கள் கோர்ஸாக கம்ப்ளீட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய இடத்துல இப்போ சர்டிஃபிகேஷன் கேட்குறாங்க. நம்ம இதுலேயுமே 2-3 பேர் இப்போ வந்து கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க சென்னையில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நீங்கள் இந்த மாதிரி ரீசெண்டாக பைத்தான் வெப்சைட் டெவலப் பண்ணுறதுக்குலாம் வந்து பைத்தானுக்கு நீங்கள் எப்படின்றத கற்றுட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளோட இன்ஸ்டியூஷன் பார்த்தீங்க அப்படின்னா அருவி இன்ஸ்டியூட் ஆஃப் லேர்னிங். இதோட டைரக்டர் நான் தான் வந்து சாஃப்ட்வேர் ட்ரைனராகவும் இருக்கேன் இன்ஸ்டியூட்டில். ஸோ நீங்கள் அவங்களுக்கு இது நீங்கள் கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்ட் இன்ஸ்டியூஷன், உங்களுக்கு சர்டிஃபிகேஷன் வந்துடும். சர்டிஃபிகேஷன் எல்லா இடத்துலையும் கொடுப்பாங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இங்கே என்ன ப்ளஸ் அப்படின்னா நீங்கள் வரும்போதே ஒரு ப்ராஜெக்டில் எப்படி ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்ட்டு நான் வந்து கோர்ஸ் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் கோர்ஸாக தான் இருக்கும். C++, ஜாவா, பைத்தான், வெப் டெவலப்மெண்ட், டேட்டா சயின்ஸ் வித் பைத்தான் எல்லா கோர்ஸஸுமே வந்து ஹேண்டில் பண்ணுறோம். இது நீங்கள் தென்காசி, திருநெல்வேலி நியர் டு பிளேஸாக இருக்கீங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து லேர்ன் பண்ணியிருக்கலாம். இதான் என்னோட கான்டாக்ட் நம்பர். இது நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் தான். உங்களோட நேம் என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்றதையும் சொல்லலாம். ஓகேவா? இப்போ கந்தார் ரெக்யர்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா டிஎஸ்சி டெக் QA பைத்தான் டெவலப்பர் 18 ஜான்வரிலேருந்து ஆக்சுவலாக நேற்றுலேருந்து இந்த டெஸ்ட் வந்து லைவில் இருக்குது அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா டெஸ்ட் ஸ்டார்ட்ஸ் டேட் வந்து January 18 5:11 PM ஸ்டார்ட் ஆகிருக்கு. என்ஸ் வந்து January 31, அதாவது மண்டே வந்து 10 AM முடியும். அதுக்காக நீங்கள் வந்து என்னைக்காவது ஒரு நாள் January 29 அந்த மாதிரி போயிட்டு சில நேரம் திடீர்னு லிங்க் வந்து ஆக்டிவேட் ஆகலை அப்படின்னா நான் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா வந்து அவங்க இவ்வளோ லிமிடேஷன்ஸ் தான் அட்டன் பண்ணணும் அப்படின்னு அப்ளிகேஷன்ஸ் வந்துடுறாங்க. அதனால 31 வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. இப்போ பார்க்குறீங்க அப்படின்னா உடனே வந்து டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணிவிடுங்க. ஓகேவா? டூரேஷன் ஆஃப் த டெஸ்ட் வந்து 50 minutes கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் இதுக்கு கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை ரீட் பண்ணிக்கோங்க. மேக் ஷுர் யூ ஹேவ் அ ப்ராப்பர் இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. If your computer is taking unexpected time to load, it is recommended to reboot the system. ஏதாவது உங்களுக்கு வந்து ரீலோட் ஆகும், உங்களோட சிஸ்டம் ஏதாவது சர்வர் இஷ்யூஸ் ஏதாவது இருக்கும் அப்படின்னா திடீர்னு வந்து சர்வர் ப்ராப்ளம் இருக்கும், அதாவது நெட் இல்லாமல் திடீர்னு லாக் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஃபர்ஸ்டே வந்து உங்களோட கம்ப்யூட்டர் வந்து ரீபூட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் ஸ்டார்ட் த டெஸ்ட் ஸ்டார்ட் ஆனோடனே நீங்கள் வந்து லாஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Although some of your answers are automatically saved by the test interface, it is recommended that you manually submit all your answers submit பண்ணணும். இதில் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் வந்து எடுத்து பார்த்துக்கோங்க. இப்போ இதை அப்ளை பண்ணுறதுக்கு இப்போ டெஸ்ட் அட்டன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொசீட் டு டெஸ்ட்டுன்னு இருக்கா. இதில் போய் ஃபர்ஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். உங்களோட நேம் கொடுங்க, இமெயில் ஐடி கொடுங்க, லொக்கேஷன் கொடுங்க, கான்டாக்ட் நம்பர் கொடுங்க, ஜெண்டர் என்னன்றது கொடுங்க, டேட் ஆஃப் பர்த் வந்து டேட்டு கரெக்டாக இங்கே ப்ரொவைட் பண்ணிவிட்டு ரெஸ்யூம் அப்லோட் பண்ணிவிட்டு அப்புறமா டெஸ்ட் ப்ரொசீட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அதில் என்ன டீட்டெயில் கேட்குறாங்களோ எல்லாத்தையும் கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு நல்லா டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து டெஸ்ட் லைவில் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா ஈஸியாக நெக்ஸ்ட் ப்ராசஸ் உங்களுக்கு வந்து டேரெக்டாக இன்டர்வியூ வச்சு அவங்க வந்து எடுக்கிறதுக்கான ஒரு ப்ராசஸ் தான். இன்னொன்று சேலரி விஷயமே கந்தாரில் நல்ல சேலரி, அதனால அப்ளை பண்ணுங்கள். இன்னும் நிறைய ரெக்யர்மெண்ட் வீடியோலாம் வந்து ப்ரீவியஸாக போட்டிருக்கேன். அடுத்த வீடியோ கூட உங்களுக்கு வந்து TCS ரெக்யர்மெண்ட் வந்து இப்போ புதுசாக ஒன்று போட்டிருக்காங்க. அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து அப்லோட் பண்ணுறேன். கீப்பான் வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. இன்னொன்று என்னென்னா நல்லா ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க. என்னதான் வந்து நம்ம இன்டர்வியூ அட்டன் பண்ணாலுமே வந்து ப்ரிப்பரேஷன் வந்து ரொம்ப மஸ்ட்டு. இன்னொரு விஷயம் நிறைய பேர் என்னென்னா இன்டர்வியூவில் வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து ரொம்ப லேகிங்காக இருக்கீங்க. கம்யூனிகேஷன் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஆப்போசிட்டில் ஒரு இன்டர்வியூ உங்ககிட்ட கொஸ்டின் கேட்குறாங்களா அதுக்கு எப்படி வந்து ஆன்சர் பண்ணணும் அப்படின்றத நீங்களே வந்து
வந்து ஒர்க் பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர், ஒரு டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப்னு சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணணும், அப்புறம் நீங்கள் வீட்டில் என்னெல்லாம் வந்து கோர்சஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, இதில் என்னெல்லாம் தெரியும், இல்லை ஏதாவது ஒரு டாபிக் பற்றி பேசணும் அப்படின்னா அந்த டாப்பிக்கு எப்படி பேசணும் அப்படின்ட்டு. இப்போ பைத்தான் நீங்கள் முடிச்சிட்டீங்க, பைத்தானை நீங்கள் பற்றி ஓவராலாக சொல்லுங்கள் அப்படின்னா அதை பற்றி நீங்கள் எப்படி பேசணும் அப்படின்றத ரெடி பண்ணிக்கோங்க. ஓகேவா? நல்லா அட்டன் பண்ணுங்கள் வர எக்ஸாம்ஸ்லாம். உங்களுக்கு ஏதாவது கோர்சஸ் வேணும் அப்படின்னா என்னோட நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு, கான்டாக்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். கீப் ஆன் சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. பை, டேக் கேர். வில் see you on next video.